வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இப்போ மணி கரெக்டாக 12 போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், பட் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெளிவாக புரியும்படி இருந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவல். மைவி த்ரீட்ஸ் எம்டி திரு சக்தி ஆனந்தன் அவருக்கு ஏன் இன்னும் ஜாமீன் கிடைக்கல? ஸோ நிறைய பேர் லைவில் இதுதான் கேட்டீங்க. அதற்கான ஒரு காரணத்தை இப்போது ஷார்ட்டாக பார்த்தோம். காரணங்கள்: அவர் கைது செய்யப்படலை, சரண்டர் தான் செய்துள்ளார்கள். அதனால் அவர் மீது உள்ள வழக்கின் நிலைமை என்ன என்பதை இஓடபிள்யூ விசாரித்து அறிக்கை கொடுத்திருந்துச்சுன்னா வழக்கு முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் இன்னும் இஓடபிள்யூ முழுமையாக விசாரணை செய்த அறிக்கை அளிக்காத காரணத்தால் அவருக்கு ஜாமீன் தள்ளி போயுள்ளது. இதை நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம். இருந்தாலும் இது ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு, லைவ் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், இன்றைக்கெலாம் பார்த்தா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஷார்ட்டாக அவங்க டவுன்லைன்ஸ் யாராக கேட்டாங்கன்னா இந்த வீடியோ அனுப்புறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த டைம்லையும் நான் உங்களுக்கு இதை மேக் பண்ணிட்டுருக்கேன். அவர் சரண்டரான நிலையில் அவர் மீது இருக்கும் வழக்கின் பிரிவு செக்ஷன் மற்றும் அதன் காம்பீரியம் கிராவிட்டி முடிவுக்கு வந்தால் ஜாமீன் கிடைக்கும் என்று 60 நாட்கள் காத்திருந்தனர். அந்த நேரத்தில் திடீர் யோசனையாக 60 நாள் செக்ஷன் கிராவிட்டி முடிவுக்கு வந்தது. ஸ்டாட்யூட்டரி பெயில் பெற வாய்ப்பு ஏற்பட்டது. ஸ்டாட்யூட்டரி பெயில் மூலம் வெளியே வந்தால் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் ஹைகோர்ட்டில் மெரிட் பெயில் மூலம் வெளியே வந்தால் கட்டுப்பாடு இருக்காது என்ற எதிர்பார்ப்பில் ஹைகோர்ட்டில் மெரிட் பெயில் பெற முயற்சி செய்யப்பட்டது. இந்த மெரிட் பெயிலுக்காக சூழ்நிலை காரணமாக கொஞ்ச நாட்கள் தள்ளி போனாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தில் விடாமுயற்சி மேற்கொண்டனர். இறுதியாக ஹைகோர்ட்டில் கேஸ் ஹியரிங் வந்தபோது சில சதிகாரர்கள் கூட்டம் இந்த வழக்கை திசை திருப்பும் விதமாக சதி செய்து அந்த சதியில் சிக்கியிருந்தால் இன்னும் தாமதம் ஏற்பட்டிருக்கும். அவர்கள் செய்த சதியால் இப்போது மெரிட் பெயில் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் செய்த சதியிலிருந்து தப்பிவிட்டார்கள். சிக்கியிருந்தால் பெயில் இன்னும் 2 மாதங்கள் காலதாமதமாகி இருக்கும். இதனால்தான் மைவி த்ரீட்ஸ் எம்டி திரு சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு இன்னும் ஜாமீன் கிடைக்கவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் ஏற்கனவே முடிவதாக சொல்லப்பட்ட 60 நாள் செக்ஷன் கிராவிட்டி முடிந்ததும் ஸ்டாட்யூட்டரி பெயில் விண்ணப்பித்து வெளியே வரலாம், ஒரு ஆப்ஷன். 2வது, ஏனெனில் இப்போது 60 நாட்களுக்கு பதில் 90 நாட்களே முடிந்து விட்டது. அதனால் தாராளமாக ஸ்டாட்யூட்டரி பெயில் விண்ணப்பிக்கலாம். அல்லது 90 நாட்கள்லாம் முடிய போகுது, இன்னொரு 2-3 டேஸில். அல்லது உச்சநீதிமன்றத்தில், அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட் மீண்டும் மெரிட் பெயில் பெற முயற்சி செய்யலாம். எதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல மாட்டேன்னு சொன்னால், 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்யூட்டரி பெயில் அல்லது உச்சநீதிமன்றத்தில், அல்லது ஹைகோர்ட்டில் கூட அகைன் பண்ணலாம், அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் எது வேணால் பண்ணலாம். இந்த 2இல் எது சரியான தீர்வாக இருக்கும் என்பதை வழக்கறிஞர் ஆலோசனை தர வேண்டும். இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்த நிலையில் பெயில் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். இன்னும் கொஞ்சம் காத்திருப்பது அவசியம். முடிவு: உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவுகள், உங்கள் டவுன்லைனில் இருப்பவர்கள், அவர்கள் புரியாமல் மைவி த்ரீட்ஸ் எம்டி திரு சக்தி ஆனந்தன் அவரை தவறாக நினைத்திருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த உரையை பகிர்ந்து உண்மை உறக்கச் சொல்லுங்கள். நன்றிகள். இதை மற்ற இங்கிலீஷ் அண்டு தெலுங்கு லாங்குவேஜில் பார்த்துருவோம். ஸோ இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோலாம் படிக்க தெரியாது, ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன். இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்க இந்த ஸ்க்ரோல் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும், பாஸ் பண்ணி படித்து தெரிஞ்சுங்க. கட் பண்ணி இப்படியே வச்சுருக்கேன். இங்கே ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே வந்து பாஸ் பண்ணி படித்து தெரிஞ்சுங்க, சரிங்களா? சாரி, 2 minutes 2 seconds. இங்கிலீஷ் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து தெலுங்கு பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு சிறந்த உண்மையான தகவலுடன் உங்கள் இதை விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.